பைபிளை கொண்டு வந்தவர்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14, 15. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14, 15. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. ஹல்லேலூயா. இந்த 15வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இந்த அவனை என்கிற அந்த இடத்துல உங்க பேரை போடுங்க. என்னையா? உங்க பேர் என்னையா? உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை போட்டு வாசி. ஏன்னா சில நேரங்கள் பைபிளில் உள்ள வசனங்களை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னா அந்த இடத்துல உங்கள் பேரை நீங்கள் போடணும். என்னுடைய பைபிளை எடுத்து வாசிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் என் பேர் தான் இருக்கும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் பேர் அடிச்சுட்டு தினேஷன் போட்டேன். தினேஷ் தனிமையாக இருப்பது. ஒரு நாள் எங்கள் அப்பா இதை எடுத்து வாசிச்சிட்டார். அப்போ கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு. வாசிச்சுட்டு என் மனைவி கிட்ட கேட்டார், பற்றி அம்மா பைபிளையே மாற்றி எழுதி வச்சிருக்கிறான் புருஷன். ஏன்னா சில வாக்கு தத்தங்களை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னா அந்த இடத்துல உங்கள் பேரை நீங்கள் எட்டாதான். உங்கள் பேரை போட்டு அதை வாயினால் நீங்கள் அறிக்கை செய்ய. நல்லா கேளுங்க. அந்த பைபிளில் வசன எழுத்து வடிவத்தில் இருக்கிற வரைக்கும் இதுக்கு பவர் கிடையாது. இதுக்கு விளங்குதா? எழுத்து வடிவத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பைபிளுக்கு பவர் கிடையாது. இந்த வசனம் எப்போ உங்கள் நாவில் உச்சரிக்கப்படுகிறதோ, இந்த வசனம் எப்போ உங்கள் நாவில் இருந்து வெளியே வருகிறதோ அப்போ தான் அந்த வசனம் ஆக்டிவேட் ஆகும். அந்த வசனத்துக்கு ஒரு ஜீவன் பிறக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றார், அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. உடனே எசேக்கியேல் சொல்றார் பாருங்க, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்கள் வாயிலிருந்து அந்த வசனம் புறப்பட்டு வெளியே வரும்போது என்ன ஆகும்? அது ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு ஜீவன் உண்டாகும். அதனால தான் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனம் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வெளியே வரணும். ஹல்லேலூயா. இப்போ அது அப்படியே விசுவாசித்து அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு நீங்கள் வாசிக்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? எலிசாவின் மேல் இறங்கின எலியாவின் அபிஷேகம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படியே இன்றைக்கு இறங்கி வரும். ஷகரபா கதுரா. இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது நான் சொல்கிறேன், உங்கள் மேலே எலியாவின் ஆவி இறங்கி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுவதை பார்ப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்காத எல்லா அற்புதங்களும் இந்த கூட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் அந்நிய பாஷையில், ஒரு நிமிடம் அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷையில் கண்களை மூடி நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போதே உங்கள் கைகள் மேலே ஒரு அனாயிண்டிங், உங்கள் கைகள் மேலே ஒரு அபிஷேகம்,
இதோ இந்த ஸ்தலத்துக்கு நேராய் வானம் திறக்கப்படுகிறதை இப்பொழுது நான் பார்க்கிறேன். வானம் திறக்கப்படுகிறது, வானங்கள் திறக்கப்படுகிறது, வானங்கள் திறக்கப்படுகிறது, வானங்கள் திறக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு புதிய அபிஷேகம், புதிய ஒரு அக்கினி உங்க கரங்கள் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை. ஒரு மகிமை உங்களை மூட இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேகம் உங்களை மூட இறங்கி வருகிறது. ரிசீவ், ரிசீவ், அதை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விசுவாசி, இப்பொழுது கர்த்தர் உன் மேல் அவருடைய வல்லமையை ஊற்றுகிறார், அக்கினியை ஊற்றுகிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இதோ எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி, எலியாவின் அபிஷேகம் உங்கள் மேல் திறக்கப்படுகிறது. ரிசீவ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அனாயிண்டிங், ஒரு அனாயிண்டிங் இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன், இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். இந்த அறையில ஒரு 20 பேராவது இன்றைக்கு அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஒரு 20 பேர் மேலேயாவது தாங்க முடியாத ஒரு வல்லமை, அக்கினி. ரிசீவ் ஃபயர். உன்னை அடக்கி கொள்ளாத, உன்னை அடக்கி கொள்ளாத. இது அடக்கி கொள்ளுகிற காலம் அல்ல. லே கரபல கதுரா. ஆவியானவர் உன்னை சுனாமி அலையை போல தூக்கி செல்ல, உன்னை தூக்கி செல்ல இடம் கொடு, இடம் கொடு, ஒப்பு கொடு. அக்கினி அபிஷேகம் உன்னை தூக்கி செல்லட்டும். முழுகுகிற ஆழத்திற்கு, நீந்துகிற ஆழத்திற்கு உன்னை தூக்கி செல்ல இடம் கொடு. லாபா காபா, லாபா காபா, ராபா காபா, லாபா காபா, ரபா பாபா பாபா தர்ரா கத ரக டத ரக தர்ரா கட தர்ரா கட. சில பேர் இழந்த ஜெப ஆவி திரும்ப வருகிறது, இழந்த ஜெப ஆவி திரும்ப வருகிறது. தரிசனங்களை நீ இழந்திருக்கிறது திரும்ப வருகிறது. தீர்க்க தரிசன ஆவி திரும்ப வருகிறது. நீ இழந்த கிருபைய பெற்று கொள்ளுகிற ஒரு நேரம் இது, நேரம் இது. இழந்ததை பெற்றுக் கொள்ளுகிற நேரம், இழந்த அபிஷேகம், இழந்த ஊழியம். லே காபா லாபா, பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஷலா கட்ட லே கட்டாதரா லீகோரோ மகரபா ஷகதரகடா. ஓ மா ஷதரபா கதரகதரபா காபா லாபா காபா ராபா காபா லாபா ராபா ரே மாமா கரோ மகதரகத். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அநேகருடைய நாவின் மேல நான் தீர்க்க தரிசன எண்ணெயை ஊற்றுவேன். அநேகருடைய நாவின் மேல நான் தீர்க்க தரிசன எண்ணெயை ஊற்றுவேன். தீர்க்க தரிசன எண்ணெய், தீர்க்க தரிசன எண்ணெய் அநேகருடைய நாவுகள் மேல. தீர்க்க தரிசன எண்ணெய், தீர்க்க தரிசன எண்ணெய். இப்பொழுது கர்த்தர் அந்த இம்பார்ட்டேஷன் உங்களுக்கு தருகிறார். அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல வர பண்ணுகிறார். ரிசீவ் ஃபயர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தீர்க்க தரிசன எண்ணெய், தீர்க்க தரிசன எண்ணெய், தீர்க்க தரிசன எண்ணெய். ரிசீவ் தீர்க்க தரிசன எண்ணெய், தீர்க்க தரிசன எண்ணெய் உன் மேல் இறங்கி வருகிறது. உன் நாவுகள் மேல் அந்த அக்கினி இறங்கி வருகிறது. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ் ஃபயர். ரிசீவ் பண்ணு, ரிசீவ் பண்ணு. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி. ஒரு தீர்க்க தரிசன ஆவி உன் பிள்ளைகள் மேல் வருகிறது, உன் வீட்டின் மேல் வருகிறது. இனி உன் வீட்டுக்குள்ள அசுத்த ஆவிகள் நீ காண மாட்டாய். உன் வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி செயல்படும். நல்ல நல்ல நல்ல. இதோ சிலருடைய தலையின் மேல அது ஒரு ஈட்டியை போல இறங்குகிறது. அந்த அபிஷேகம் ஒரு ஈட்டியை போல இறங்குகிறது. ஏய், சில சகோதரர்கள் மேல ஒரு அக்கினி இறங்குகிறது. ரிசீவ் பண்ணுங்க, அதை ரிசீவ் பண்ணுங்க, அதை விடாதீங்க. கர்த்தர் கொடுக்கும் போது அதை ரிசீவ் பண்ண கற்றுக்கொள்ளணும்.
shama kase leke tele kete ragata. Oh mashaka redeli maratala barato. Raba kaba laba. இந்த கடைசி காலத்துக்கென்று உமது பிள்ளைகள் இன்றைக்கு முத்திர போடுங்கப்பா. எலியாவின் முத்திரம் உமது பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஷகலே ஷகரபா கட்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப அந்த உங்க பேரை போட்டு வாசிங்க, உங்க பேரை போட்டு வாசிங்க. எரிகோவிலே பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர். உங்க பேரை போடுங்க. பாருங்க, ஒருத்தர் தான் வாசிக்கிறீங்க, எல்லாரும் எங்க போனீங்க? உங்க பேரை போடுங்க. இப்ப சொல்றேன், உங்க பேரை போட்டு வாசிங்க. தினேஷை கண்ட உடனே எலியாவின் ஆவி தினேஷின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். திரும்ப இன்னொரு முறை வாசிப்போம் நல்ல விசுவாசத்தோடு. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தினேஷை கண்ட உடனே எலியாவின் ஆவி தினேஷின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. ஹல்லேலூயா. உங்க தலை மேல கைகளை வைத்து சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய தலையின் மேல இறங்க இருக்கிற அந்த எலியாவின் ஆவிக்காய் ஸ்தோத்திரம், எலியாவின் ஆவிக்காய் ஸ்தோத்திரம், எலியாவின் அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட இந்த எலியா 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். இதுவரைக்கும் எலியாவின் ஆவின்னு சொன்னா சபையே பிரமிக்கத்தக்கதாய், ஐயோ என் மேல அந்த எலியாவின் அபிஷேகம் கிரியை செய்யதான்னு சொல்லி எல்லாரும் ஏங்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு சென்ற ஒரு தேவனுடைய மனிதன். ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு அனாயிண்டிங், ஒரு ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங். எலியாவின் மேல யூதர்கள் அவ்வளவு மரியாதையை வைத்திருந்தார்கள். எலியா என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? யெகோவா தேவன், கர்த்தரே தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். நல்லா கேளுங்க, இவர் மேல ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவேன்னு சொல்லி வேதாகமத்தில் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்ற எல்லாரும் மேலையும் ஆண்டவர் இந்த எலியாவின் மேல இருந்த அந்த ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. எலிசாவுக்கு ஒரு பெரிய வாஞ்ச, வாழ்ந்தா எலியாவை போல வாழணும், வாழ்ந்தா எலியாவை போல வாழணும். சில நேரங்கள் நம்ம அப்படிலாம் நம்ம ஆசைப்படணும். ஆண்டவரே நான் வாழ்ந்தா அந்த ஊழியக்காரர் மாதிரி நான் வல்லமையா இருக்கணும்னு சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த அவர் மேல இருக்கிற அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகத்தை அப்படியே கர்த்தர் உங்க மேல ஊற்றுவார். எலிசாவுக்கு ஒரு பெரிய வாஞ்ச, இந்த எலியாவின் மேல இருக்கிற ஆவி என் மேல வந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், இவர் மேல இருக்கிற அந்த வல்லம் அப்படியே என் மேல டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். எலியாவின் மேல அவ்வளவு வல்லமை, அவ்வளவு அபிஷேகம். நான் சொல்றத கேளுங்க, ஆண்டவரை பார்த்து என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, வேலையை கொடுங்க, பிசினஸ், இது எல்லாத்தையும் அப்படி தள்ளி வச்சுட்டு இது எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையான அபிஷேகத்தை நீங்க வாஞ்சிப்பீர்களானால் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடும். அந்த அபிஷேகம் இறங்கி வந்த பிறகுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாவே மாற ஆரம்பிக்கும். அதனாலதான் தேவ மனிதனாகிய எலிசா எலியாவுகிட்ட வேற ஒன்னும் கேட்கல. ஐயா, உங்க மேல இருக்கிற அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். மிசோராம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மிசோமி என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டின வாசிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
எப்படிப்பட்ட காட்டுவாசிகளா இருந்தார்களா? அவங்க எல்லாருமே மாமிச உண்ணிகள். மனிதனை கொன்று மனிதனை அப்படியே சமைச்சு சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட பயங்கரமான ஆட்கள். அவங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் ஷோ கேஸ்லாம் என்ன, அந்த செவரெல்லாம் ஆணியில என்ன மாட்டி வச்சிருப்பாங்கன்னா மண்டை ஓடு, மனிதனுடைய மண்டை ஓட்டெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. எந்த வீட்டுல அதிக மண்டை ஓடு இருக்குதோ அவன் தான் அந்த ஊர்ல பலசாலி. அதனால எவ்வளவு கொலை செய்ய முடியுமோ அவ்வளவு கொலை செய்து அவருடைய வீடு ஃபுல்லா மண்டை ஓட்ட அப்படியே ஆணில மாட்டி அடக்கி வச்சிருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. தன்னுடைய பலத்தை காட்ட, நான் தான் பலசாலி நிரூபிக்க, அப்படி ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மிசோமி என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டு இனவாசிகள். இவர்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஒரு ஊழியக்காரர் போறார். எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு சவால் நிறைந்த ஊழியம் பாருங்க. இப்படி மனுஷனை பார்த்தா அடிச்சு, மனுஷனை பார்த்தா அவனை ஒரு சிக்கன் மட்டன் மாதிரி பார்க்கிற ஆட்கள் மத்தியில ஒரு வெள்ளைக்கார ஊழியர் ஊழியம் செய்யும்படியா சென்றார். எப்படி போனார் தெரியுங்களா? சும்மா போய் நிக்கல. அவர்கள் மத்தியில போவதற்கு முன்பதாக சில நாட்கள் உபவாசித்து ஜெபித்து, எனக்கு அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அபிஷேக அக்கினி வேணும் ஆண்டவரே, அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு அக்கினியை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல பல நாட்கள் உபவாசித்து கதறி மன்றாடணும் போது ஒரு விசேஷித்த தேவனுடைய அக்கினி அவர் மேல இறங்கி வந்து பிறகு அந்த ஊழியக்காரர் அந்த காட்டின வாசிகள் மத்தியில நின்று பைபிள் அப்படி தூக்கி உயர்த்தி இயேசு தெய்வம்னு சொல்லி பிரசங்கித்த கொஞ்ச நேரத்துல அந்த மிசோமி காட்டின வாசிகள் மத்தியில் ஆவியானவர் நெருப்பை போல இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த காட்டுவாசி மக்கள் எல்லாம் விழுந்து கீழே விழுந்து கதறி அழுது இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த கிராமத்தில் அநேக காட்டுவாசிகள் நிறைய பேர் மிஷனரிகளாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள். பாருங்க, மனுஷனால மாற்ற முடியாதது, அரசாங்கத்தால மாற்ற முடியாதது ஒரு தேவ மனிதன் மேல இருக்கிற அபிஷேகம் மாற்றிடும். உங்களால உங்க குடும்பத்துல எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியலையோ, உங்க கணவருக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, உங்க பொருளாதாரத்துல எந்தெந்த நீங்க பல ஆண்டுகளா முயற்சி செய்து போராடி எந்த மாற்றங்களை உங்களுடைய வேலையிலேயோ தொழிலிலேயோ எதுல கொண்டு வர முடியல நான் சொல்றேன், அந்த மாற்றத்தை உங்க மேல இருக்கிற அபிஷேகம் சுலபமா கொண்டு வந்துடும். அதனாலதான் அபிஷேகம் முக்கியம். அதனாலதான் இயேசு சொல்றாரு பாருங்க, அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, ரட்சிக்கும் போது அவனை 2 காரியத்துக்குள்ள ஆண்டவர் வழி நடத்துவார். ஒன்று, சத்தியத்துக்குள்ள கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அதுதான் அவர் செய்கிற முதல் காரியம். சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள உங்களை வழி நடத்த. இரண்டாவது, உங்களை அபிஷேகத்துக்குள்ள ஆண்டவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. இது 2 இருந்தாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை மேன்மையா இருக்கும். சில பேர் வசனம் 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 பைபிள் பைபிள் சத்தியம் சத்தியம் பிடிச்சிட்டு சத்தியத்திலே போயிடுவாங்க, அனாயிண்டிங் இருக்க. ஆனா அது ரெண்டுமே 2 கைகளை போல, ரெண்டுமே 2 கால்களை போல. இது ரெண்டுமே உங்க வாழ்க்கையில இருந்தா தான் நம்முடைய உடல் செயல்படும் பாருங்க. அதே போலதான் கர்த்தருடைய வசனம் சத்தியமும் ஒரு கை போல, மறுக்கை அபிஷேகம் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, இது ரெண்டுமே உங்க வாழ்க்கையில செயல்படும் போதுதான் உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல வெற்றியை நீங்க காண முடியும். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. எலியாவின் மேல யூதர்கள் ஒரு பெரிய மரியாதையை வைத்திருந்தாங்க. பெரிய மரியாதை. ஏன் தெரியுங்களா? பாகால் ஆராதனை தேசத்துக்குள்ள வந்து தேசமே விழுந்து கிடந்த நேரத்துல எலியா ஒருவன் எழும்பி நின்று முழு தேசத்தையும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்து இழுத்துக்கிட்டு வந்துட்டார். விழுந்து போன தேசத்தை தன்னுடைய ஜீவனை கொடுத்து எலியா அப்படி தூக்கி நிறுத்தி தன்னுடைய தேசத்துல கர்த்தரே தெய்வம் என்று விழுந்து போன அந்த பலிபீடத்தை எழுப்பி கட்டினதினால
யூதர்கள் எலியாவின் மேல அவ்வளவு பயமும் மரியாதையும் வைத்திருந்தார். அதனாலதான் கல்வாரி சிலுவையில இயேசு மரணிக்கும் போது எலோய் எலோயி எலோயி லாமா சபக்தானி அப்படின்னு சொன்ன உடனே கீழே நிக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க, ஓஹோ எலியாவை கூப்பிடுறாருப்பா. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும், எலியா இறங்கி வந்துட்டார்னா எந்த சூழ்நிலையும் மாற்றி விடுவார். எலியாவின் அபிஷேகம் இருந்ததுன்னா எந்த சூழ்நிலையும் தலைக்கீழ மாற்றி விடுவார்னு சொல்லி யூதர்கள் நம்பி இருந்தபடினால தான் சொல்றாங்க, ஓஹோ இவர் எலியாவை கூப்பிடுறாருப்பா, எலியாவின் ஆவியை கூப்பிடுறாருப்பா. சிஸ்டர் பிரதர், நான் சொல்றேன், உங்க மேல இன்றைக்கு ஆண்டவர் ஒரு எலியாவின் அக்கினியை ஊற்ற போகிறார். நான் சும்மா இன்றைக்கு இந்த வசனத்தை கொடுக்கல, ஆண்டவருடைய ஏவுதலினால இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலே இன்றைக்கு எலியாவின் அபிஷேகம் இறங்கி வர நான் சொல்றேன், இதுவரைக்கும் மாறாத காரியங்கள் எல்லாம் அடுத்த 2 நாள்ல மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. அடுத்த 1 வாரத்துல மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் தடைபட்டு பூட்டப்பட்டிருந்த அந்த கதவுகள் எல்லாம் இந்த எலியாவின் ஆவி உங்க மேல ஒரு சிங்கத்தை போல எப்படி சிங்கமானது ஒரு இரையை பிடிக்க கெர்ஜித்து பாய்கிறதோ அது போல உங்க மேல அந்த எலியாவின் ஆவிய கர்த்தர் ஒரு சிங்கத்தை போல உங்க மேல இறங்கி பாய்ந்து உங்களை பிடிக்கும்படி ஆண்டவர் செய்த பிற்பாடு உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு நிற்கிற எல்லா சூழ்நிலையும் மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. தோல்வியா இருக்கிற எல்லா சூழ்நிலையில ஜெயத்தை பார்க்க போறீங்க. எதெல்லாம் விழுந்து போய் இனி அது சரி செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தை இழந்து போய் இருக்கீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் எழும்பி நிற்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஏன் தெரியுமா? உங்க மேல இறங்கி வர போகிற அந்த எலியாவின் வல்லமை, எலியாவின் அபிஷேகம் எல்லா சூழ்நிலைகளையும் உயிர்ப்பிக்கிற ஒரு அக்கினி, ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு அக்கினி, உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையாக உங்க வாழ்க்கையில் அது செயல்பட போவதை பார்க்க போறீங்க. இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கைகளை தட்டி, நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியாவுக்கு அப்படி என்னதான் விசேஷத்தன்னா, எலியா அப்படி என்ன விசேஷத்தமானவர்னா, மரணத்துக்கே டிமிக்கு கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போனாள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே மரிச்சுதான் ஆகணும். ஆனா அப்படிப்பட்ட மரணத்துக்கே பபாய் குட் பாய்னு சொல்லி அக்கினி ரதத்துல சுழல் காற்றுல ஏறி பரலோகத்துக்குள்ள போன ஒரு ஆள் தான் எலியா. அதனாலதான் எலியா விசேஷத்தமானவர். அவர் மேல இருந்த அந்த அபிஷேகம் மரணமே தோத்துடுச்சு. மரணமே நெருங்க முடியல. மரணத்தின் கட்டுகள் எல்லாம் உடைக்கிற ஒரு அக்கினி தான் எலியாவின் அக்கினி. நான் சொல்றேன், உங்க சரீரத்தில் இன்றைக்கு ஏதாவது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்தா இன்றைக்கு உங்க மேல இறங்கி வர இருக்கிற அந்த எலியாவின் அக்கினி மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதியை இன்றைக்கு உடைத்து அதை சுக்குநூறாக்கி உங்களை உயிர்ப்பித்து தேவனுடைய பலத்தை கொண்டு எழுப்பி நிற்கும்படியாய் செய்யும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இன்று உங்க சரீரத்துல காண்கிற அந்த வியாதிய, அந்த வியாதியின் வல்லமைய இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்க அவயங்களை தொட்டிருக்கிற அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதி உங்க மேல இறங்கி வர போகிற அந்த அபிஷேகத்தினால் இன்றைக்கு அவைகள் சுக்குநூறாய் உடைந்து விழும். நல்ல நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. எலியா மரணத்துக்கே டாட்டா காட்டி பரலோகத்துக்குள்ள போயிட்டார். அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல 14 அற்புதங்களை, நல்லா கேளுங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, அவங்க வந்து உட்காரட்டும், மற்றவங்க இந்த செய்தியை நல்லா கவனிங்க. எலியா அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது 14 அற்புதங்களை எலியா செய்தார். ஒரு இடத்துல கூட தோல்வியை சந்திக்காத ஒரு மனிதன் தான் எலியா. தோல்வின்னு சொல்லி அப்படியே வாழ்க்கையில
ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கண்டவர். ராஜாக்கள் எலியான்னு பேரை சொன்னாலே நடுங்குகிற அளவுக்கு எலியாவின் அனாயிண்டிங் அவ்வளவு ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங். அல்லேலூயா. அவர் மேல இருந்த அந்த அக்கினி, சிங்கம் கூட எலியான்னு பேரை கேட்டா பயப்படுமோ என்னவோ, அப்படியாப்பட்ட ஒரு தேவ வல்லமையை சுமந்து வாழ்ந்த ஒரு மனிதன் தான் எலியா. இதெல்லாம் கூட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களா பார்த்து கொண்டிருந்த எலிசா, எலியாவினுடைய வாழ்க்கையை துல்லியமா கவனித்து, என்னடா இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உடையவரா இருக்கிறாரு, ராஜாக்கள் பயப்படுகிறாங்க, இஸ்ரவேலின் ஆர்மி எல்லாம் எலியான்னு பேரை கேட்டாலே நடுங்குது, இவரை பிடிக்க வந்த ஆவியானவர் இவரை தூக்கிக்கிட்டு பறக்கிறாரு, எங்க இருக்கிறாருன்னே தெரியல. எவனா இவருக்கு ஸ்கெட்ச் போட்டு இவரை போட்டு தள்ளன்னு வந்தா ஆவியானவர் இறங்கி சிறகடித்து இவரை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது மலை காடு பள்ளத்தாக்குன்னு கொண்டு போயிடுறாரு. மனிதர்களுக்கெல்லாம் டிமிக்கி காட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார். யாரா இந்த எலியா? எப்படிப்பட்ட அபிஷேகம்! வாழ்ந்தா இந்த எலியாவை போலதான் வாழணும்னு சொல்லி அநேக நாட்கள் தாகமா இருந்த எலிசா எலியாவுகிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், உங்க மேல இருக்கிற அந்த ஆவி அப்படியே என் மேல இறங்கி வர பண்ணுங்க, எனக்கு அது போதும், அது போதும். ஹல்லேலூயா. எலியாவுகிட்ட அவன் பணம் பொருள் பெரிய எனக்கு ராஜா கிட்ட பேசி ஏதாவது எனக்கு கொஞ்சம் நல்லது பண்ணிக்கிட்டு போங்க இதெல்லாம் கேட்கல. எலியாவே, உங்க மேல இருக்கிற அந்த அனாயிண்டிங் அப்படியே எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது போதும், அது போதும், அது போதும். ஹல்லேலூயா. அதுதாங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு உண்மையாவே சொல்றேன், இது தெரியாத ஆண்டவர்கிட்ட என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க. உபவாசத்தை அதை கொடுங்க, இதை கொடுங்க, வீட்டை கொடுங்க, நிலத்தை கொடுங்க, லோன் வாங்க. சில பேர் லோனுக்காக உபவாசித்து ஜெபம் பண்ண. நான் சொல்றேன், அனாயிண்டிங் இருந்ததுன்னா லோன் தேவைப்படவே படாது. உன் தேவைகளை ஆண்டவர் அற்புதமா சந்திப்பார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அத ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எலியாவின் ஆவி 2 மடங்கு கேட்டார் எலிசா. ஏதோ 1 மடங்கு அல்ல. எலியாவே, உங்க மேல இருக்கிற அந்த அனாயிண்டிங் என் மேல 2 மடங்கு கொடுங்க. அந்த 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்ற எலிசா 2 மடங்கு எலியாவை காட்டில 2 மடங்கு அற்புதங்களை செய்ததை வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அமெரிக்கா தேசத்துல ஜேம்ஸ் மெலோனி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர். எதற்கு நான் சொல்றேன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் ஆண்டவர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார், எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஜேம்ஸ் மெலோனி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் அமெரிக்கா தேசத்துல ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை ஊழியத்துல பயங்கரமா பயன்படுத்துவேன், ஆனா உன்னை நான் பிரபலமாக விட மாட்டேன். ஏன்னா நீ பிரபலம் ஆயிட்டுனா இந்த ஊழியத்தை நீ செய்ய முடியாது. இந்த உலகத்துல ரொம்ப சிலருக்கு இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்கிற ஒரு அனாயிண்டிங். அப்படின்னா இல்லாத ஒரு அவயத்தை ஜெபம் பண்ணி அந்த அவயமே உடம்புல புதுசா உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஜேம்ஸ் மெலோனி மேல இருந்தது.